அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. என்னுடைய பெயர் ஃபைரோஸ் கான். நான் கடந்த 22 வருடங்களாக சிங்கப்பூர் குடியுரிமை பெற்று ஆடிட்டர் தொழில் நடத்தி வர்றேன். கேள்வி, இந்த செப்டம்பர் 11க்கு பிறகு எனக்கு க்யூரியஸாக இருக்கும். நான் நம்மளோட கிளையன்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு, பசங்க எல்லாத்தையும் கேட்பேன். செப்டம்பர் 11க்கு பிறகு ஆசிரியர்களும் மாற்று மருத்துவர்களும் பத்திரிகைகளும் எழுதுகிறாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன பதில் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டால், ஒரு குழுவினர் சொன்னாங்க அடித்தது தான் சரி, இப்படி தான் செய்யணும் அப்படின்பதாக. இன்னொரு குழுவினர் எனக்கு முஸ்லீம் சொல்லவே வெக்கமாக இருக்குது, எங்கள் ஆளுங்க தப்பு பண்ணிவிட்டாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் அறியாமை தான். இன்னொரு குழுவினர் எங்களுடைய அமீர் ஆர்டர் போட்டிருக்காங்க, இதை பற்றியே பேசப்படாது. தினசரி ஆசிரியர் கேட்குறாரு, மாணவர் கேட்குறாரு, ஃபெல்லோ ஸ்டூடெண்ட் கேட்குறாரு, பத்திரிக்கையில் வருது, டிவியில் வருது. இன்றைக்கு வரைக்கும் சிங்கப்பூரில் அதை அந்த முதல் பக்கத்துலேயோ 2வது பக்கத்துலேயோ அந்த தலைப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி அதை உயிரோடு வச்சுருக்காங்க அந்த தலைப்பை. இந்த ஒரு சூழ்நிலையில் பேசக்கூடாதுன்னு ஒரு குழு, ஒரு ஜமாத் இருக்குது, அவங்க அமீர் சொன்னாங்கன்னு. இப்போ இந்த சூழ்நிலையில் இங்கே கூடியிருக்கவங்களும் சரி, பல பேருக்கு மாற்று மதத்தினரோ அல்லது வேறு யாரும் இதை பற்றி கேட்கும்போது சரியாக புரிந்து பதில் சொல்லக்கூடிய திறன் இல்லாமல் இருக்குது. தே ஆர் நாட் வெல் எக்யூப்டு. சரியாக நாலேஜ் இல்லை, அல்லது அதை பற்றி புரிந்து பேசணுங்கிற ஆர்வம் இல்லாதனால இவங்க மெசேஜ் தான் பப்ளிக்கு போகுது. நீங்கள் ஒரு மேடை போட்டு இன்றைக்கி பேசுகிறீங்க, முடிஞ்சு போச்சு. இப்படி இங்கே இருக்காங்கல்ல, இங்கே இதில் உள்ளவர்களுக்கு போகிற அல்லது இவர்களுடைய நண்பர்களுக்கு இந்த மெசேஜ் தெரிஞ்சால் தான் இவங்க சரியானபடி பதில் சொல்ல முடியும். அதற்காக ஒரு ஷார்ட் ஆன்சர் ஒன்று சொல்லுங்கள், லாங் ஆன்சர் ஒன்று கொடுங்க, மக்களுக்கு புரிகிற மாதிரி. அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரர் ஃபெரோஸ்கான் அவர்கள் கேட்பது, செப்டம்பர் 11 ஆதரித்து சிலர் பேசுகிறார்கள், தவறு என்று சிலர் சொல்லுகிறார்கள், பேசாமலே இருந்து விடுவதுதான் நல்லது என்று ஒரு குழு சொல்லுகிறது. இதில் எது சரி என்று கேட்கிறார். முதலாவதாக, இந்த செப்டம்பர் 11 யார் செய்தார்கள் என்பதை இன்னுமே சரியாக அவர்கள் வெளியிடாமலே இருக்கிறார்கள். ஒரு ஆதாரபூர்வமாக இது அமெரிக்காவிற்கு இருக்கக்கூடிய பலம் சக்தியை வைத்துக்கொண்டு இதை செய்தவருடைய முகத்தை சமுதாயத்திற்கு, அவர்கள் உலக நாட்டிற்கு காட்டியிருக்கலாம். இதுவரை அவர்கள் அதை செய்யாமலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று நமக்கு புரியவில்லை. ஆக செய்தவர்கள் யார் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இன்னும் இருக்கிறது. இது ஒன்று. ரெண்டாவது, செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, தவறு என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் இஸ்லாத்தினுடைய பார்வையில் ஒரு இன்னொரு மனிதனுடைய உயிரை எடுப்பதற்கு ஒரு தனி மனிதனுக்கு உரிமை கிடையாது. ஒரே ஒரு நிபந்தனை, விதிவிலக்கை தவிர, அதாவது தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக நடத்துகின்ற போராட்டத்தில் அடிபடுகிற போது அவன் இறந்து விட்டான் என்ற ஒரு காரணத்தை தவிர வேறு எந்த தருணத்திலும் தனி மனிதர்களுக்கு இன்னொரு மனிதனுடைய உயிரை எடுப்பதற்கு உரிமை கிடையாது. ஒரு அரசுக்குத்தான் உரிமை உண்டு. ஒரு அரசுக்குத்தான் போதிய விசாரணைக்கு பிறகுதான் ஒரு மனிதனுடைய உயிரை எடுக்க முடியுமே தவிர எந்த தனி மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுடைய உயிரை எடுப்பதற்கு அனுமதி கிடையாது. ஆக அந்த அடிப்படையில் இந்த செய்கையை இஸ்லாத்தின் அடிப்படையில் ஒருபோதும் முஸ்லிம்கள் ஆதரிக்க முடியாது. இன்னும் சொல்வதாக இருந்தால் இதை கண்டிக்க வேண்டும். சும்மா கூட இருக்கக்கூடாது, கண்டிக்க வேண்டும். அதைத்தான் என்னுடைய உரையிலே நான் சொன்னேன். தவறு செய்பவர்கள் நம்மவர்களாக இருந்தாலும் அதை கண்டிக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கட்டளை. அது மௌனம் சாதித்தால் நாமும் அதற்கு உடந்தை என்ற ஒரு எண்ணம் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பகிரங்கமாக அதை கண்டித்தே ஆக வேண்டும்.